வட்டத்தின் ஆரம் வந்து 1% அதிகரித்தால் அதன் பரப்பளவு எத்தனை சதவீதம் அதிகரிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பொதுவாக நம்ம என்ன எடுத்துக்கணும்னா 100ன்னு எடுத்துக்கணும். வட்டம் வந்து 100, அதில் 1% அதிகரிக்குது, அப்போ 101ன்னு வரும். 2 தடவை 101 போட்டுருங்க. டிவைடட் பை 100 × 100, இது பர்சன்டேஜ்னால போடுறோம். இப்போ இதை அடித்தோம்னா இதுவும் கட்டாயிரும். 101ஐயும் பெருக்குனா 0 0 0 1 0 1 1 0 2 0 1ன்னு வரும். இதில் 2 0 100 இருக்கனால 2 ஸ்தானத்துக்கு முன்னாடி புள்ளி வச்சுக்கணும். அப்போ 102.01ன்னு வரும். 100ன்னு ஆல்ரெடி இருந்துச்சு, இப்போ 102ஆக மாறிடுச்சு. அப்போ எவ்வளோ கூடி இருக்கு? 2.01% கூடி இருக்கு. இதுதான் ஆன்சர். அதுக்கப்புறம் மொத்தம் உள்ள 2 மணிகளில் 5 மணிகள் சிகப்பு எனில் சிகப்பு மணிகளின் சதவீதம் என்ன? மொத்தம் உள்ளது 20, இதில் வந்து 5 மணி வந்து சிவப்பு. அப்போது அதோட பர்சன்டேஜ் என்னன்னு தெரியாது, ஸோ எக்ஸ்ன்னு போட்டேன். டிவைட் பை 100ன்னு போட்டுட்டு எத்தனை மணிகள்? 5 மணிகளுக்கு கண்டுபிடிக்கணும். இப்போ இதை அடித்தா 5 20, இதையும் அடித்தா 8 25ன்னு வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? 25. அப்போது பர்சன்டேஜ் எவ்வளவு? 25% அப்படின்னு போட்டுருணும். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2/15, 4/5, 6/15க்கு மீப்பெரு பொது வகுத்தி காண்க அப்படின்னு கொடுத்துருக்கான். அதாவது HCF கேட்டிருக்கான். நமக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இந்த மாதிரி பின்னங்களாக கொடுத்துருக்கும் போது HCF கேட்டாங்கன்னா மேலே இருக்கிற டேமுக்கெல்லாம் HCFும் கீழே இருக்கிற டேமுக்கெல்லாம் LCMும் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ மேலே இருக்கிற டேமுக்கெல்லாம் HCF கண்டுபிடிப்போம். 2 4 6 இதுக்கு HCF. இப்போ 2ஆல் பெருக்குனா 1 2 3ன்னு வரும். அதுக்கப்புறம் நம்ம எதாலையும் பெருக்க முடியாது. அப்போ 2 தான் HCF வேல்யூ. மேலே 2 வரும். இப்போ கீழே ஏதோ ஒரு வேல்யூ வரப்போகுது. HCM கண்டுபிடிக்கணும், LCM கண்டுபிடிக்கணும் கீழே. ஆனால் நீங்கள் வந்து கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆப்ஷனை பாருங்கள். ஒரு இதில் 4 இருக்குது, ஒரு இதில் 5 இருக்குது, ஒரு இதில் ஒரே ஒரு இதில் மட்டும்தான் 2 இருக்குது. அப்படின்னா நம்ம இதை சூஸ் பண்ணிடலாம். ஆப்ஷன் சின்னு சூஸ் பண்ணிடலாம். LCM கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ அதே மாதிரி ஃபைண்ட் த LCM ஆஃப் 15 25 75. அதுக்கப்புறம் 15 25 75 மீச்சியமாக காண்க. LCM கேட்டிருக்கான். இப்படி கேட்டிருக்கும்போது என்ன பண்ணணும்னா, இப்படி கேட்டிருக்கும்போது நீங்கள் வந்து இதில் கொடுத்துருக்கையிலேயே பெரிய நம்பர் எதுன்னு பாருங்கள். 75 தான் பெரிய நம்பர். ஸோ LCMங்கிறப்போ இந்த 4 ஆப்ஷனில் 75 வருதா அப்படின்னு பாருங்கள். ஆமாம் வருது. அப்போ இதுதான் LCM வேல்யூவாக இருக்கும். ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம். LCM போட்டு பெருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி இல்லை, பெருக்கணும்னா பெருக்கி பார்த்துருங்க. 15 25 75 5ஆல் போட்டிங்கன்னா 3 15 5 25 4 5 பேலன்ஸ் 5 25 அப்போ 15ன்னு வரும். மறுபடியும் 3ஆல் பெருக்கினீங்கன்னா 1 5 5ன்னு வரும். மறுபடியும் 5ஆல் பெருக்கணும். 5 25 × 3 75ன்னு வரும். அப்போ LCMோட வேல்யூ 75ன்னு வரும். தேங்க்யூ. இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் LCM -9a³ b²c, அப்புறம் 12a² b²c. இதுக்கு நம்ம LCM வேல்யூ என்னென்னு கண்டுபிடிக்கணும். LCM வேல்யூ கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி அதாவது லெட்டர்ஸும் வருது, நம்பர்ஸும் வருது. அப்படி இருக்கிற சம்மில் LCM எப்படி கண்டுபிடிக்கணும்னா, முதல்ல நம்பர்ஸை மட்டும் எழுதிக்கோங்க. -9 12 எழுதிட்டேன்னா, இப்போ இதை கண்டுபிடிக்கும் 3ஆல் போட்டால் 3 9 4 12. அடுத்து போக முடியாது. 12 × 3 36ன்னு வரும். அப்போது இந்த நம்பர்ஸோட LCM வேல்யூ வந்து 36. அப்புறம் இந்த டிஜிட்ஸ், அதாவது இந்த மாதிரி ABC, இதுக்கு LCM வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இப்போ இதுலேயும் A இருக்குது, இதுலேயும் A இருக்குது. எது அதிகமாக இருக்குன்னு பாருங்கள். A3 தான் அதிகம். அப்போ அதை எழுதிக்கணும். 36 A3. அப்புறம் B, இதில் B² இருக்குது, இதில் B². அப்போ B²ன்னு எழுதிக்கலாம். இதில் C, இதில் C² இருக்குது. அப்போ C² தான் எழுதணும். இதுதான் ஆன்சர். இதான் அது LCM வேல்யூ மைனஸ் வரும். அதே மாதிரி கீழே இருக்கிறது பாருங்கள். AB வந்து 2:3 கொடுத்துருக்காங்க. CD வந்து 4:7 கொடுத்துருக்காங்க. அப்போனா ADயோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். இதுக்கு நம்ம பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு A எழுதிக்கோங்க, B எழுதிக்கோங்க, C Dன்னு எழுதிக்கோங்க. ஏயோட வேல்யூ என்னது 2, பியோட வேல்யூ என்னது 3, சியோட வேல்யூ என்னது, சியோட வேல்யூ இதில் இல்லை, சியோட வேல்யூ 4, அதை கீழே எழுதணும். இந்த டியோட வேல்யூ 7. இப்போ இது 2 3, இந்த 3 இந்த சைடும் போட்டுக்கோங்க, இதுலேயும் போட்டுக்கோங்க. 4 7, இந்த 4 இங்கேயும் போட்டுக்கோங்க, இங்கேயும் போட்டுக்கோங்க. 4 2 8, 4 3 12, 4 3 12, சரி 12, 7 3 21. இப்போ நமக்கு A/D தான் என்ன வரும்னு தெரியும். ஏக்கு நேராக 8 இருக்குது, அதை எழுதிக்கோங்க. டிக்கு நேராக 21 இருக்குது, அதை எழுதிக்கோங்க. அப்போ ஆன்சர் வந்து 8/21 இதுதான் ஆன்சர்னு வரும்.